இப்போது தங்கர் பச்சானுக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு சண்டை இருந்ததா சொல்கிறாங்களே சார், அது என்ன சண்டை? தங்கர் பச்சான் ஒரு ஒளிப்பதிவாளராக இருக்கிற படத்துக்கு இளையராஜா இசையமைக்கிறார். இசையமைக்கிற பொழுது அந்த இசையை பார்ப்பதற்கு அவர் சொந்தமாக படம் தயாரித்தார்ல, அழகி படம். ஆமாம். அப்போது இந்த ஷார்ட்ஸ் போட்டு இதுக்குள்ளே போகிறார், எங்கள் மியூசிக் ஸ்டுடியோக்குள்ளே. இவர் வேட்டி சட்டையோடு உட்காந்து இசையமைச்சிட்டு இருக்காரு. இவரை பார்த்தோன்னே அது ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸாக தெரியுது. ஆஃப்டர் ஆயர் டி ஷர்ட். இது தொழில் பண்ணுற இடம், பொழுதுபோக்குற இடம் இல்லை. இப்போ கெட் ஆஃப், வெளியே போ, நீ வெளியே போனீங்கன்னா நான் வெளியே போயிடுவேன்னு போட்டு அப்படியே போயிடுறாரு. அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடந்தது. ஏவிஎம் முதலாளி வந்துடுறாரு, இல்லை இல்லை தங்கர் பச்சான் வெளியே போட்டோம், நீங்கள் வெளியே போக வேண்டாம், இசைஞானி வெளியே போக வேண்டாம், தொழிலுக்கு ஒரு பக்தி வேணும், தொழிலுக்கு ஒரு பக்தி வேணும். இது போன்ற லுங்கி கட்டிட்டோ அல்லது கை வச்சு சட்டை போட்டுட்டோ தொழில் பண்ணுற இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது. சினிமா என்பது நான் இசை அமைக்கக்கூடிய இடத்துக்குள்ளே தொழிலை தொழிலாக மதிக்கிறவன் நான். அதனால் தயவுசெய்து வெளியே போய் அதிலிருந்து 2 பேரும் பேசிக்கிறது இல்லை.